அவர் ஒரு ஈவெண்ட் நாங்க போகும்போது அது அவர் காதுல விழுந்து என்னுடைய நேரடி கவனத்துக்குள் இந்த கேஸ் இருக்கும் அப்படிங்கிறது போகும்போது அப்ப எல்லாருமே அதை எடுத்துக்கலாம். என்னோட தொகுதியில ஒரு பிரச்சனை நடந்துருச்சுப்பா, இதனோட நேரடி கவனத்துல இருக்கும், நான் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்ல வீக்லி ஒன்ஸோ நான் ரிப்போர்ட் கேட்டுட்டே இருப்பேன், எனக்கு நீங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி டிலே நான் சொல்ல திரும்ப ஏன் அங்க வரேன் அப்படின்னா அந்த டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் நடக்குமா இல்ல கரெக்டா மூவ் ஆகுமா, கரெக்டா மூவ் ஆயிரும்ல அந்த இடத்துல. ஸோ இதுதான் இதுலயும் தெளிவா தெரியுற விஷயம் அதுதான். ஏன்னா இது நடந்து இன்னைக்கு என்ன டேட் நமக்கு 16 கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து வெளில தெரிய வருது அப்படின்னா அப்ப அந்த பொண்ணு அன்னைக்கே மீட்டிட்டாங்க, மீட்டி இவ்வளோ ப்ராசஸ் போயிருக்கு, அதுல வந்து அரெஸ்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் தேடிட்டும் இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா இதுல எல்லாமே லாஜிக்கலா பாருங்களேன், கண்டிப்பா சிசிடிவி இருந்திருக்கும். ஏன்னா இதுல சொல்லப்படுறதே 50 பிளேசஸ் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 110 சிசிடிவி கேமராஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளா தொடர்ச்சியா தேடுதல் படலம் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அப்ப இந்த சிசிடிவி ஒண்ணுத்துல கூட அவங்க வந்துட்டு இதுவாகல. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.